ஜெயிலர் படம் வந்த சமயத்துல பல பேர் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து விக்ரம் படத்துல உல்டாத ஜெயிலர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கோட் படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஜெயிலர் படத்தோட அக்மார்க் உல்டா தான் இந்த கோட். ஏன்னா ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் ஒரு போலீஸ், இந்த படத்துல விஜய் ஒரு ஸ்டாட்ஸ் ஆபீசர். ரெண்டு படத்தோட ஹீரோஸோட பசங்களுமே காணாம போயிடுவாங்க. அவங்கள காப்பாத்த ரெண்டு ஹீரோஸும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த படத்துல விநாயகன், இந்த படத்துல மைக் மோகன். அந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன், இந்த படத்துல ஸ்னேகா. அந்த படத்துல மீர்னா மேனன், இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி. அந்த படத்துல தமன்னா, இந்த படத்துல த்ரிஷா. ரெண்டு படத்துலயுமே நம்ம யோகி பாபு அவர்கள் இருப்பாரு. ஹீரோ அப்பாக்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட பசங்களை கண்டுபிடிச்சு அவங்க வில்லனோட பார்ட்னர் ஆயிடுவாங்க. இதனால வேற வழி தெரியாம பாசமான அப்பாக்கள் பெத்த பிள்ளைகளையே போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி இந்த கோட் மற்றும் ஜெயிலர் இந்த ரெண்டு படங்களுக்கு நடுவில் இருக்க ஒற்றுமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இந்த ரெண்டு படம் நடுவில் இருக்க ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, அந்த படத்துக்கு ஜெயிலர் என்ற பேரு கொஞ்சம் ஆப்டா இருந்திருக்கும். ஆனா இந்த படத்துக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற பேரு எந்த இடத்துலயுமே ஆப்டா இருந்திருக்காது. ஏன்னா மேல சொன்ன ரெண்டு படங்களுமே அந்தந்த ஹீரோஸோட கிரேட்டஸ்ட் படங்கள் அல்ல.